ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனில் இருந்தாருங்க. நம்முடைய மல்லி மேலே ஏகப்பட்ட கோவத்தில் இருந்த நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் ஆஃபர் அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான பிஸ்னஸ் டீல் மாட்டியிருக்குதாங்க சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறப்ப அவருடைய மேனேஜர் சார் நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம், நம்மளுடைய பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு நமக்கு கிடைச்ச கான்ட்ராக்ட் ஓகே ஆயிடுச்சு. அதுக்காக நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கே கனடா போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நம்ம விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கிடைச்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு முதற் படியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மேனேஜர் கையில் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காருங்க. அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நேராக ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த குட் நியூஸ் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்டு அது இதுன்னு தருவாராக செலவு பண்ணுறாருங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா கனடா மட்டும் போயிட்டாருன்னா கண்டிப்பாக நம்முடைய மல்லியை அடித்து வீட்டை விட்டு துரத்தாவது விட மாட்டாங்க. அப்படி இல்லைனாலே நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா தினம் அணுவாக சித்திரவதை பண்ணுவாங்க. நம்முடைய விஜய்க்கு இந்த பிஸ்னஸ் டீல் கிடச்சிது. சந்தோஷமாக இருந்தாலும் நம்முடைய மல்லி விஜய் கனடா போயிட்டப்பறம் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த சந்தோஷமான விஷயம் வீட்டில் இருக்கிறவங்க கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா போயிட்டு ஸ்வீட்ஸ் ஸ்டாலில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பல்காக ஒரு வாங்கிக்கிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக காரை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே ஓடோடி வராங்க. அக்கா எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்ற மாதிரி ஆசை பாசத்தோடு அந்த தரத்தில் ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரியை கூப்பிட்றாருங்க நம்ம விஜய். இது வர விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய மல்லி என்னன்னு தெரியல அப்படின்ட்டு வராங்க. நம்முடைய வெண்பாக்குட்டியும் பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம மல்லி கூட தானே இருக்க போகிறாங்க. அவங்களுமே வராங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சந்தோஷமாக இருக்கிறது. என்ன விஜய் வரவே அக்கான்னு கூப்பிட்டு வர என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா என்னால் சொல்லவே முடியல. நம்முடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முதற்படியாக நமக்கு ஒரு நல்ல டீல் கிடைச்சிருக்கக்கா. இதுக்காக நான் கூடிய சீக்கிரமே கனடாவுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. நீ எதுக்கு போகிற விஜய்? உன் அக்கா கனடாவில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளை அடித்து அங்கேயே துரத்தினானே நீ இங்கே மல்லிக்கூட்ட சந்தோஷமாக இருக்கலாம்ல. அந்த சப்போஸ் நீ கனடா போயிட்டேன்னா மல்லியோட நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக போயிடும். உன் அக்காவை போயிட்டு அந்த பிஸ்னஸ் டீலை பார்த்து முடிக்க சொல்கிறத நான் அவள் தான் பெரிய ராட்சசி ஆச்சே பிஸ்னஸில் நான் தான் கிங் அப்படின்ற மாதிரி இறுதி சொல்லுவாளே. அதனால் அவளை பார்க்க சொல்லலாம். உனக்கு அந்த அறிவு இருந்தால் அதை சொல்லலாம். இல்லைனா தான் அக்கா சொல்கிறதா அக்கா நான் செய்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கனடாவுக்கு போயிட்டேன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். உன்னுடைய பொண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்கன்றது நீ கண் கூட பார்க்காத அளவுக்கு செய்ய போகிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி காலில் நம்முடைய விஜய் விளப்படுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த என்னுடைய ஆசீர்வாதம் எப்போ இருக்கும் விஜய் எதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய மல்லியும் நம்ம விஜய் ஓர வஞ்சனை பண்ணுறது தான் ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். நிறைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.